எக்கோ சிஸ்டம்ல இருந்தா நம்மளும் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவோம். டக்குன்னு நம்ம தலைவர் எதை மாத்தினாலும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாரு. 2024 யூபியில மண்ண கவனன்னு, ஒடிசால ஜெயிச்சோன்னே ஜெய் ஜெகநாத்னு மாத்துவாரு. எவனுமே கேள்வி கேட்க மட்டும் மாத்திக்குவான். அதே போலதான் இன்னைக்கு பாருங்க, அண்ணாமலை ஆதரவா பேசுறாரு அப்படின்னு அத்தனை தாவேக்கா ஐடி படிச்சவன் ட்வீட் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு உன் தலைவர் மட்டும்தான், அந்த தலைவர் யாரை கை கட்டினாலும், அது ஹிட்லரே கை கட்டினாலும் நீ அவனை ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்கண்டிஷனல் டிவோஷன், கேள்விகளற்ற சரணடைதல் அப்படிங்கிறதுக்கு அவங்கள தயார்படுத்தி வச்சிருக்காங்க. பாஜகவுக்கு தேர்தல் சீட்டுகளை விட இவ்வளவு பெரிய இளைஞர் திரள் இந்த அன்கண்டிஷனல் டிவோஷன், கேள்விகளற்ற ஒரு சரணடைதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு இளைஞர் திரள் அவங்க அரசியலுக்கு எப்படி வேணாலும் பயன்படும். விஜய் அதுக்கு அழகா டெமோவா காட்டுக்காரு. சர்க்கார் படத்துல மிக்சியை கொண்டாந்து போடு, கிரைண்டரை கொண்டாந்து போடுனா நிறைய பயலுக செஞ்சது மட்டும் இல்ல, அரசாங்கம் தந்து இல்லாம அப்பா வாங்கி கொடுத்த டிவி எல்லாம் கொண்டாந்து போட்டானுங்கன்னு அழுதுகிட்டு இருந்தாங்கம்மா பெற்றோர்கள். அப்ப அப்படி இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இந்த மக்களுக்காக உருவாக்கி வைச்சிருக்கிற கட்டமைப்பின் மீது அவநம்பிக்கைகளை ஏற்படுத்துவதற்கு விஜய் ஒரு அருமையான தூப்பிச்சிட்டாக இருப்பார். ஆனா அப்படியெல்லாம் கேட்காம நீ எப்படி கேட்கிற? மருத்துவர்கள் சரியில்லைன்னு சொல்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு எதிரி திமுக கிடையாது, மக்கள் ஆதரவா இருக்கிற கட்டமைப்பு தான் உங்க எதிரி. அப்ப அதை தகர்ப்பதற்கு பாஜக விஜயை அருமையாக பயன்படுத்திக்கணும். அது விஜயை பயன்படுத்தணும் கிடையாது. விஜய் ஆஹா ஓஹோன்னு பேசி ஒன்னு கிழிச்சிட போறது கிடையாது. கொடுக்கிற வதந்திய விஜய் பரப்புனாருன்னா இருக்கிற கீழே ஃபாலோ பண்ற 10 லட்சம் இளைஞர்கள் அதை அந்த நெட்வொர்க்கை பயன்படுத்திக்க இது பண்றாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த நெட்வொர்க்கா இருக்கணும் மொழிய, கட்டமைப்பா இருக்கக்கூடாது. ஏன்னா கட்டமைப்புன்னு இருந்தா டிசிப்ளின் வந்துடும். அந்த டிசிப்ளின் கூடாது. இப்படி ஒரு கட்டட்ட அன்டிசிப்ளின்டு கிரௌடு தான் அவங்களுக்கு தேவை. அது பாஜக அருமையாக பயன்படுத்திக்க போகுது பாஜக. ஆனா உடனடியாக நாங்க எங்களுக்கு சிபிஐ வேணும். யாருக்காக? இந்த 41 உயிருக்காக. பாஜக ஒரு உயிருக்காக ஏங்குச்சு அப்படின்னு சொன்னா பாஜகக்காரனே நம்ப மாட்டான். அப்படி இருக்கிற மனித உரிமை லெவலுக்கு போறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் விஜயும் விஜய் பின்னா இருக்கிற கூட்டத்தையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா